ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ், அதாவது ரேஷன் ஷாப்போட ரெக்ரூட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்சிஎஸ்சி ஹிஸ்ட்ரி. டிஎன்சிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். அதோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான இன்றியமையா பொருட்களை கொள்முதல் செய்து சேமித்து விநியோகிக்கும் உன்னத பணிகளை மேற்கொண்டிட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் 1972 ஆண்டு அன்றைய மாண்புமிகு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. மாநிலத்தில் வசிக்கும் மக்களின் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்வதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் இது போன்ற அமைப்பை நாட்டிலேயே முதலில் அமைத்த பெருமைக்குரியது தமிழ்நாடு. நிறுவனங்கள் சட்டம் 1956 சட்டப்பிரிவு 25 கீழ், நிறுவனங்கள் சட்டம் 2013 ஆண்டு சட்டப்பிரிவு 8, இந்நிறுவனம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற பெயரில் 1ஆம் தேதி 4வது மாதம் 2010 ஆண்டு அன்று பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களை இயக்குநர்களின் கழுமத்தின் தலைவராக கொண்டு இயங்கி வருகிறது. இந்நிறுவனம் 33 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முதுநிலை மண்டல மேலாளர்கள் அல்லது மண்டல மேலாளர்கள் தலைமையில் இயங்கி வருகிறது. இக்கழகத்தின் தலைமை அலுவலகம், மண்டல அலுவலகங்கள், கிடங்குகள், நவீன அரிசி ஆலைகள், நியாய விலை கடைகள் மற்றும் மாநிலம் முழுவதிலும் உள்ள பல்பொருள் அங்காடிகள் ஆகியவற்றில் 7293 நிரந்தர பணியாளர்களும் 5111 பருவகால பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இது தவிர கழக கிடங்குகள், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நவீன அரிசி ஆலைகளில் 5199 சுமை தூக்கும் தொழிலாளர்களும் 27845 பருவகால சுமை தூக்கும் தொழிலாளர்களும் பணிபுரிகின்றனர். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.